ஸோ கம்மிங் டு ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2 ஆஃப் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஸ்டேஜ் 2 மூட்டு தேய்மானம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்னு சொல்லியிருந்தோம். இதில் வந்து மைல்டு வெரைட்டி, அதாவது தேய்மானம் செட்டின் ஆகுது. இப்போது நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறோம் தேய்மானம் இருக்குங்கிறது. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குன்னா, உங்களை எப்பயாவது வந்த வலி கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து இருக்கலாம், இல்லை ஒரு மணி நேரம் கூட தொடர்ந்து இருக்கலாம், இல்லை நீங்கள் படி ஏறி இறங்கும்போது மட்டும் கூட இருக்கலாம், இல்லை ஒரு வேலை ரொம்ப நேரம் செய்கிறோம், ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணும்போது வலியாக கூட இருக்கலாம். முழு நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி வரும்போது உங்களோட மூட்டு தேய்மானம் செட் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னா உங்கள் மூட்டில் இருக்கிற ஃப்ளூயிடு குறைஞ்சு, அதாவது சைனோவில் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம். எப்படி ஒரு என்ஜினுக்கு ஒரு ஆயில் தேவையோ அந்த மாதிரி மூட்டுக்கும் அந்த ஃப்ளூயிடு தேவை. ஸோ ஏஜ் ஆகும்போது முடி கொட்டுற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிடும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ப்ராசஸ். அதனால் அந்த மாதிரி ஆகும்போது நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே நம்மளுக்கு வந்து இப்போ இவ்வளோ நேரம் முன்ன கொஞ்சமாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜில் நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் எடுத்தோடனே மருத்துவர்கிட்ட போகணுமா, தேவையில்லை. பட் செகண்ட் ஸ்டேஜில் அப்படி கிடையாது. ஏன்னா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் செட்டின் ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் அவேராக இருக்க வேண்டிய ஸ்டேஜ், ஸோ கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய ஸ்டேஜ். ஏன்னா எவ்வளோ ஏர்லியராக அதை போய் டிடெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து ரிலீவ் ஆயிடலாம். எல்லாமே மருந்துகள் இது இல்லாமல் எக்ஸசைஸ்லேயே இதை வந்து அழகாக ரிலீவ் பண்ணலாம் ஸ்டேஜ் 2லேயே. சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 2ல் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி தான் எக்ஸ்ரே ப்ளஸ் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். உள்ளுக்குள்ள ஏதாவது வீக்கம் அணுக்கள் தெரியுதா, வேறு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது சுகர் அதனால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா, இல்லை யூரிக் ஆசிட் இதை உப்பு சத்து அதிகமாகிறதுனால உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதா, இது எல்லாமே நம்ம ஸ்டேஜ் 2ல் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், முட்டி எப்படி இருக்குது, வீங்கியிருக்கா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டேஜ் 2க்கு நான் ஸ்டேஜ் 1க்கு சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 2ல் நம்ம கண்டிப்பாக மருந்து கொடுக்கணும். ஆரம்பத்தில் மருந்து தான் கொடுப்போம். அதை கொடுத்துட்டு எப்படி உங்களுக்கு வலி குறையுதா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. ஸோ வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை திருப்பி ரிவ்யூ வர சொல்லிவிட்டு அந்த கொடுத்த வலி மாத்திரைகளோட அளவை முதல்ல குறைச்சிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ எக்ஸசைஸுங்கிறது நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கக்கூடியது தான். இதில் சேர்த்து ஃபிசியோதெரப்பி, அதாவது காலுக்கு ஒத்தனை வைக்கிறதுல பல முறைகள் இருக்குது, அதை நம்ம பின்னாடி ஒரு பதிவில் சொல்கிறேன். ஸோ ஃபிசியோதெரப்பி மட்டும் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ்னு ஆயிடாதுங்க. ஃபிசியோதெரப்பி ஒரு பார்ட், பட் அதில் பெரிய பார்ட்டே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது தான். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம பார்த்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மூட்டோட லைஃப் வந்து நம்ம ப்ரொலாங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஜ் 2ல் இந்த மாதிரி. ஸோ ஸ்டேஜ் 2ல் வேறு என்ன ஆரம்பிக்கும்னா, எலும்புல இருந்து நம்மளுக்கு நடுவில் நான் சொல்லியிருந்த மாதிரி குஷன் இருக்குது. ஸோ இந்த குஷன் வந்து லைட்டாக கிளிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த எலும்போட தேய்மான செட்டின் ஆகும்போது அந்த குஷன் மேலே இருக்கிற லோடு அதிகமாகும். அதாவது குஷன் இவ்வளோ ஸ்பேஸில் நடுவில் குஷன் நிம்மதியாக இருக்கும் ஆரம்பத்தில். பட் ஸ்டேஜ் 2ல் அந்த குஷனோட இடைவெளி கழுத்தை நறுக்கிற மாதிரி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்போ அந்த குஷன் வந்து கிளிய ஆரம்பிக்கிற ஸ்டேஜ், அதாவது மெனிஸ்கஸோட கிரேட் 1 டேர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு வலி குறையலை. முன்னே என்ன சொல்லியிருந்தேன், மாத்திரை கொடுத்து வலி குறைஞ்சா மாத்திரையை குறைச்சிட்டு எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம், அதை நீங்கள் பண்ணால் போதும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் மாத்திரை கொடுத்தீங்க டாக்டர், ஆனால் எனக்கு குறையலை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜவ்வு கிழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன பண்ணோம், போய் ஒரு மூட்டில் ஊசி போடணுமா, கிடையாது. நிறைய இடத்துல நான் பண்ணுறாங்க. பட் அது வந்து எடுத்தோடனே பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக, அதாவது வந்து ஒரு சோம்பேறித்தனமான விஷயம். அது எடுத்தோடனே இன்ஜெக்ஷன் போடுறதுங்கிறது அது என்னன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த மூட்டில் இப்போ எம்ஆர்ஐலாம் வந்து நான் இப்போ ஃபாரினில் நான் இருக்கிற இடத்துலலாம் உங்களுக்கு எம்ஆர்ஐ வேணும்னா இன்னைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 6 மாதம் கழிச்சு தான் எடுக்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம இன்னைக்கு நினச்சா இன்னைக்கு எடுத்துக்கலாம். உங்களால் பட்ஜெட் செலவு பண்ண முடியுமா, ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் போய் எடுக்கலாம். முடியாதா, கவர்மெண்ட்டில் போய் எடுக்கலாம். கவர்மெண்ட்லேயே அவ்வளோ நல்ல எம்ஆர்ஐ மிஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம ஃபோனை நோண்டுறோமோ, ஃபோன் டச்சு இந்த பேட்லேருந்து இப்போ எல்லாமே டச் ஸ்க்ரீன் ஃபோன் தான் வச்சுருக்கோம். அப்படி போகும்போது நம்ம இந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எம்ஆர்ஐ எடுக்கிறதுல தப்பே கிடையாது. எம்ஆர்ஐ எடுத்தால் சர்ஜரின்னு கிடையாது. எம்ஆர்ஐ எடுக்கிறது ஒரு டாக்டர் உங்களோட பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது. ஸோ அந்த எம்ஆர்ஐ எடுக்கும்போது அந்த எலும்பில் ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்கா, இல்லை அந்த ஜவ்வு கிழிவு எவ்வளோ தூரம், அதாவது கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கிறது எம்ஆர்ஐ. ஸோ எம்ஆர்ஐ எடுக்கிறோம். எம்ஆர்ஐயில் வந்து ஸ்டேஜ் 2 ஆர்த்ரைட்டிஸில் நம்மளுக்கு வந்து அதான் சொன்ன மாதிரி மெனிஸ்கஸ் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது வந்து யாருக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி வலி மாத்திரை கொடுத்து குறையில, தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம். ஸோ கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3 இது வந்து மெனிஸ்கஸோட டேர் பேட்டர்ன் கிளாசிஃபிகேஷன். சரிங்களா? அதாவது இந்த மெனிஸ்கஸ்ங்கிறது ஒரு குஷன், அதை வந்து கிரேட் 1 கிரேட் 2 கிரேட் 3ன்னு நம்ம பிரிக்கிறோம் எம்ஆர்ஐ வகையாக. ஸோ கிரேட் 1 அண்ட் கிரேட் 2க்கு நம்மளுக்கு வந்து
ஏதாவது பண்ணணுமா சர்ஜரி அந்த மாதிரினா தேவை கிடையாது. கிரேட் 1 அண்ட் கிரேட் 2க்கு நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். அப்படி அதில் எக்ஸசைஸுங்கிறது ஒரு 2 நாள் ட்ரை பண்ணிவிட்டு இல்லையா ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸசைஸுங்கிறது ஒரு 2 to 3 வாரம் ட்ரை பண்ணணும். ஸோ அந்த 3 வாரம் ட்ரை பண்ணியும் நம்மளுக்கு குறையல அப்படின்னா வந்து அதில் மூட்டில் ஒரு பிஆர்பி இன்ஜெக்ஷன், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா, இந்த இன்ஜெக்ஷன் போடலாம். ஸ்டீராய்டு தேவையில்லை, அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடலாம். ஸோ பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்தர் 3 வீக்ஸ் எக்ஸசைஸ் பண்ணணும். இது இப்படி பண்ணும்போதே ஒரு 90% பீப்புளுக்கு, அதாவது 100 பேரில் 90 பேருக்கு இதிலே சரியாயிடும். சர்ஜரி பக்கமே போக தேவையில்லை, ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம எர்லியராக டயக்னோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சர்ஜரி அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ அதனால் எர்லியர் த டயக்னோசிஸ், எர்லியர் த ட்ரீட்மெண்ட்.